கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் பிபே திருச்சபையிலிருந்து இன்றைய மன்னா உங்களுக்காக. தூக்கணாம் குருவியை குறித்து அதிகம் நாம் வாசித்திருப்போம், பார்த்திருப்போம். எல்லா பறவைகளிலும் சற்று வித்தியாசமானது இந்த தூக்கணாம் குருவி. இது கூடு கட்டும் இடத்தை பார்ப்போமானால் நீர்வளம் நிறைந்ததும் உணவு நிறைந்ததும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பான ஒரு இடத்தை தான் இந்த குருவி தேர்வு செய்யும். அந்த குருவி கூடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அது போடும் முதல் முடிச்சு மிகவும் உறுதியானதாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். அதற்கு முன்பதாக எத்தனை அறைகள் இருக்க வேண்டும் என்பதை பொறுத்து அது முடிவு செய்து அதற்கேற்றவாறு அந்த முதல் முடிச்சை அது போடும். பிறகு தன்னுடைய குஞ்சுகளுக்கு அந்த முட்டை ஒன்றோடொன்று முட்டிக்கொள்ளாதபடி அந்த கூட்டை மண்களை வைத்து அது சமநிலைப்படுத்தும். 18 நாட்களுக்குள் ஆச்சரியமான ஒரு கூட்டை அது கட்டி முடிக்கிறது. பிரியமானவர்களே, தேவனால் படைக்கப்பட்ட நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த குடும்பங்களை எப்படி நாம் கட்டி அமைக்கிறோம்? தேவனுடைய சித்தத்தின்படி நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அந்த பேழையை உண்டு பண்ணினார். ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவன் வீட்டாரும் அந்த பேழைக்குள் பிரவேசித்து காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு கொடுத்த குடும்பத்தை தேவனுடைய சித்தத்தின்படி நேர்த்தியாய் அந்த குடும்பத்தை நாம் கட்டுவோமானால் நம் குடும்பம் பாதுகாப்பானதாகவும் அழகானதாகவும் நேர்த்தியானதாகவும் எல்லா விதத்திலும் பராமரிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் அது இருக்கும். அந்த பொறுப்பிலிருந்து நாம் ஒரு நாளும் தவறாதபடி நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.